காட்டின் காலை பொழுது. அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய பாறைக்கு அடியில் ஒரு அழகான சிங்கக்குட்டி தனியாக அழுது கொண்டிருந்தது. அந்த குட்டி தன் கூட்டத்தை விட்டு வழி தவறி வந்துவிட்டது. அதற்கு மிகவும் பசியாகவும் பயமாகவும் இருந்தது. புதிய நண்பர்களின் வருகை. அப்போது அங்கு ஒரு குறும்புக்கார குரங்கும் ஒரு வயதான யானையும் வந்தன. சிங்கக்குட்டியை பார்த்த குரங்கு, "ஏய் குட்டிராஜா, நீ ஏன் இங்கே அழுது கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டது. சிங்கக்குட்டி விம்மி விம்மி அழுது கொண்டே தன் கதையைச் சொன்னது. ஆபத்தான வழிப்பறி. யானை அந்த குட்டியை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு அதன் அம்மாவை தேடிச் சென்றது. வழியில் ஒரு தந்திரமான நரி குறுக்கிட்டது. "இந்த சிங்கக்குட்டியை என்னிடம் கொடுங்கள், நான் அதன் குடும்பத்திடம் சேர்த்து விடுகிறேன்" என்று பொய் சொன்னது. ஆனால் நரியின் திட்டம் அந்த குட்டியை தன் குகைக்கு கொண்டு சென்று உணவாக்கிக் கொள்வதுதான். நண்பர்களின் சமயோஜித புத்தி. நரியின் கண்கள் மின்னியதைக் கண்ட குரங்கு ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்தது. குரங்கு மரத்திற்கு மரம் தாவிச் சென்று நரி முன்னே தோண்டியிருந்த ஒரு பெரிய குழியை கண்டுபிடித்தது. உடனே குரங்கு கத்தியது, "நண்பர்களே, இந்த நரியை நம்பாதீர்கள், இது நம்மை ஏமாற்ற பார்க்கிறது." சிங்கக்குட்டியின் கர்ச்சனை. நரி கோபமடைந்து அனைவரையும் தாக்க முயன்றது. அப்போது பயந்து போயிருந்த சிங்கக்குட்டி தன் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தைரியத்தில் முதன்முறையாக சத்தமாக ஒரு கர்ச்சனை ரோர் செய்தது. தாய் சிங்கம் தன் குட்டியை நக்கிக் கொடுத்து அன்பை பொழிந்தது. மேலும் தன் குட்டியை காப்பாற்றிய குரங்குக்கும் யானைக்கும் நன்றி தெரிவித்தது.